சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை. பசங்களுக்கு வெக்கேஷன் டைம், எங்கேயாவது பிக்னிக் கூட்டு போங்கன்னு வீட்டுல ஒரே தொல்லை. நாம அரியர்ஸ் எக்ஸாம் எழுத போறது பிக்னிக் போற மாதிரி அதான் எல்லாரும் இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். சிதறதங்காயா செல்போன் பாஸ், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ரஹால் நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு பாருங்க. ஆப்ரஹால் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். என் பெயர் ராம்லால் சேட் அல்ல, பித்தன். பித்தன்னா எங்க ஊர்ல லூசு பையனா இருந்தா தமிழ் பித்தன். தமிழ் பித்தன். சரி, அது இருக்கட்டும். இது என்ன கூட்டம்? புள்ள பிடிக்கிற வேலையில இறங்கிட்டியா? உடனே அறியாமையில் பேசாதே. அவர்கள் எல்லாம் என்னிடம் தமிழ் கற்றுக்கொள்ளும் மாணவர்கள். எப்படி? இவர்கள் சீவகன், சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டியா? பரந்த காடு, கும்முன்னு ஒரு இருட்டு, வெளிச்சமே போகாது. என்னது? ஒட்டகம் குலைக்கு. ஒட்டகம் குலைக்குமா? இது என்னங்க? இது ஓனா கூவு. ஓனா கூவுதா? என்னங்க செவில அடிச்சிட்டு போகுது? அந்த கதறு. அந்த கதறுதா? அந்த காட்டுக்குள்ள நீ நடந்து போற. நான் மாட்டேங்க, நீதான் போகணும். ஐயா, நான் அதுக்கப்புறம் ஒரே ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. ஒரு 10 வருஷம் போட்டோம், பார்க்கலாம். அதுக்குள்ள என்ன போட்டாங்கன்னு அப்படியெல்லாம் பார்க்க முடியுமாப்பா? அப்படிதாங்க பாக்கணும். நானும் செட்டில் ஆவானாமா? எனக்கும் பொண்டாட்டி குழந்தை ஆயிடுச்சு. தினமும் கழுத்துக்கு மேல தளர்கான் தொட்டு பார்த்து இருக்க முடியுமா? எனக்கும் என் ஆளுங்களுக்கும் ஒரு பாதுகாப்பானா? எங்க கூட வந்து ஒரு நாள் இருந்து பாருங்க, எங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாப்புக்காக வந்திருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு ஜாப் எனக்கு ஏர்லி கிடச்சிருச்சு. என்னோட 22 வயது, 21 முடிச்ச அடுத்த வருஷமே 6 மாதம் நான் வேலைக்கு போயிட்டேன். ஆனால் வேலைக்கு போனால் உருப்படியாக இருக்கணும், ஆனால் உருப்படியாக இல்லை. லேபர் யூனியனில் சேர்ந்து மேனேஜ்மெண்ட்டோட சண்டை போட்டு அடிதடி பண்ணாத குறையாக வெளியே வந்தேன். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நிதர்சனம் தெரியுது, வருமானத்துக்கு எதுவும் இல்லை. கையில் நல்லா காசை பார்த்துட்டு திரும்ப மீண்டும் ஒரு பணியை இழந்து வருமானத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் மீண்டும் ஒரு வேலையை தேடுறப்போ அதனுடைய வேதனை என்னன்றது தெரியும். இதே வேதனையை நான் 2008-09 காலகட்டங்களில் அனுபவித்தேன். கையில் ஒரு பைசா இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம்? மாமா தோட்டத்தில் இளநியை வெட்டி திருச்செந்தூர் பாத யாத்திரை போகக்கூடிய அந்த பக்தர்களுக்கு சீவி கொடுப்போம். அப்போ 5 ரூபா தான் இளநி, சின்ன இளநியாக இருக்கும், 5 ரூபா தான் இளநி. அந்த வேலையெல்லாம் பார்க்கத்தான் செஞ்சோம். மிளகா வட்ட, எங்கள் ஏரியா மிளகா வத்தல் அதிகமாக விளையும். பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் வந்து தூத்துக்குடி அங்கே ப்ரொக்யூர் பண்ணி கொண்டு வந்து இந்த தூத்துக்குடி மார்க்கெட்டில் போடுறதுக்காக வருவோம். 407 அந்த லாரி மேலே படுத்து கிடப்போம். மூடையை கொண்டு வந்து மார்க்கெட்டில் போட்டு நைட்டு திரைப்படத்துக்கு போவோம். எப்போ வேலையை விட்டு வந்த அப்புறமும் இந்த கஷ்டம்லாம் படத்தான் செஞ்சோம்.
அப்போ நம்ம படக்கூடிய கஷ்டம் நிச்சயமாக அது ஒரு பலனை தரும். நிறைய பேர் என்னன்னா இன்னைக்கு கஷ்டப்படுறோம் நாளைக்கு நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. தப்பு. இன்னைக்கு கஷ்டப்படு, நாளைக்கு இதை விட கஷ்டமா இருக்கும். நாளை கழிச்சு தான் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீ உடனே ரிசல்ட் எதிர்பார்த்து கிடைக்கலன்னு நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க. ஒரு அட்டெம்ப்ட் எழுதுறாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, ஆனா அடுத்த அட்டெம்ப்டே காணாம போயிடுறாங்க. உள்ள வரும்போதே உன் மனசுல முடிவு பண்ணிக்கணும், நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண மாட்டேன். இது அந்த சினிமா சொன்ன மாதிரி தான். பயமா இருக்கா, இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உன் மனசுல நினைச்சுக்கணும். அப்படி நீ நினைச்சிட்டேன்னா உன் மனதளவுல இப்பதானே டிஎன்பிசி என்ட்ரா வரும், இதை விட்டு நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல போக போறது இல்லை, இன்னும் 2-3 வருஷம் ஆகும் பாத்துக்கலாம், ஆனா நான் என்னைக்கு நான் விட போறது இல்லைன்னு நினைச்சா ஒரே வருஷத்துல பாஸ் ஆயிடலாம். நான் வெறும் காம்படிட்டிவ் எக்ஸாம்னே இப்போ நான் பேச வரல. எந்த ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையில் அடைய நினைக்கிறீங்களோ, அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் எவ்வளோ அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, அதை நோக்கி நீங்கள் நெருங்கி போகிறீங்களோ, உங்களை நோக்கி நெருங்கி வந்துடும். இவ்வளோ தான் உலகத்தில் ஃபார்முலா. இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மட்டும் ஃபார்முலா அப்படின்னு கிடையாது. உலகத்தில் பெரிய பெரிய துறைகளில் சாதிச்சவங்க ஃபுல்லும் இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க.